கேன்சரோட கொடூரமான ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அது என்ன வியாதி தெரியுமா? அதுதான் ரேபீஸ். நாய்க்கடினால ரேபீஸ் வர்றத நம்ம ஈஸியா தடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாய்க்கடியை நம்ம 3 விதமா கிளாசிஃபை பண்ணணும். கேட்டகரி 1னாக்கா மூடி இருக்கிற தோல் மேல நாய் நக்குனா அது கேட்டகரி 1. ஸோ இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஜஸ்ட் சோப் வாஷ் பண்ணா போதும் 20 மினிட்ஸ். அடுத்தது கேட்டகரி 2. கேட்டகரி 2ல லேசா பொறான்றது, ப்ளீடிங் ஆகாம இருக்கிறது, அப்புறம் லேசா பல்லு படுறது, இன்டாக்ட் ஸ்கின்ல தோல் நார்மலா தான் இருக்கணும், அதுல லேசா பல்லு படுதுன்னா கூட, இல்ல மைனரா ஸ்கிராச்சஸ் ஆகுது, ப்ளீடிங்லாம் எதுவும் இல்லைன்னா கூட அது கேட்டகரி 2ன்னு சொல்லுவோம். இதுல அந்த 20 மினிட்ஸ் வாஷ் பண்றதோட இல்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம 5 தடுப்பூசி போடணும். அடுத்தது கேட்டகரி 3. கேட்டகரி 3ல நிறைய இடத்துல கடிச்சிருக்கு, இல்ல தோல் நமக்கு புண்ணு இருக்கு, ஓப்பனா இருக்கு தோல், அதுல நக்கிருச்சு, இல்ல அதுல பல்லு பட்டுருச்சு. அப்படி இல்லாட்டினா நம்ம வாயில, மூக்குல, இல்ல கண்ணுல அது நக்கிடுச்சு, அதனுடைய நாக்குல இருக்கிற உமிழ்நீர்லாம் நம்ம வாயில, மூக்குல, இல்ல கண்ணுல பட்டுருச்சுனாலே அது கேட்டகரி 3 ஆயிடும். இந்த கேட்டகரி 3க்கு வாஷும் பண்ணணும், 5 தடுப்பூசியும் போடணும். அது இல்லாம முதல் நாளே இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதை போட்டுக்கணும். இந்த 5 டோஸ் இருக்கு, அது இல்லாம இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப செலவாகும்னு நினைக்காதீங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நாய் கடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் போட ஆரம்பிச்சு கண்டினியூஸா அவங்க சொல்ற டேட்ல மற்ற ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டோம்னாலே இந்த ரேபீஸ்ன்னு வரக்கூடிய கேன்சரோட கொடிய நோயை நம்ம தடுத்துடலாம். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர்